இன்றைக்கி காலையில் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தப்போ இல்லை கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இருந்துச்சு. சரி இதை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் சேர்த்து இப்போ வந்து நல்லா இதை குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சோம் அப்படின்னா இது நல்லா இருக்காது, குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த விழுதையும் வந்து சேர்த்துக்கலாம். விழுதை சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து மேலே சேர்த்துருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருந்துச்சு.